எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. திருமணத்தை தாண்டிய உறவு அப்படின்னு பேசின உடனே ஒரு பெரிய கூட்டமே கிளம்பி வந்துருச்சு. தன்னோட கணவன்கிட்டயோ மனைவிக்கிட்டேயோ கிடைக்காத ஒன்று இன்னொருத்தர்கிட்ட கிடைக்கும் போது அதை ஏற்றுக்கிறதுக்காக போகிறாங்களாமா. எத்தனை நாளைக்கு இந்த கருமத்துக்கு ஒரு பெரிய ரைட்டப்பு, அதுக்கு ஆமாஞ்சாமி போடுறதுக்கு ஒரு 40 பேர் வேற. வாயில் நல்லா கெட்ட வார்த்தையாக வருது. ஆக்சுவலி நான் சொல்கிறது, இந்த லவ் பண்ணிவிட்டு பிரேக்கப் பண்ணிவிட்டு இன்னொரு லவ் தேடி போகிறதோ, இல்லை கல்யாணம் பண்ணி ஃபெயிலியர் ஆகி டைவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லைஃப்பை தேர்ந்தெடுக்கிறதோ கிடையவே கிடையாது. கணவனும் மனைவியுமாக ஒரு குடும்பத்தில் இருந்துக்கிட்டே அவங்களுக்கு தெரியாமல் இன்னொருத்தர் கூட தொடர்பு வச்சுக்கிறாங்களா பார்த்தீங்களா? அதை பற்றி தான் நான் இப்போ பேச வரேன். கல்யாணம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஆசை 60 நாள் முகம் 30 நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நீடிக்கும்? நீங்கள் அவங்கக்கிட்ட மயங்கி அவங்கக்கிட்ட உங்களை இழக்கிற வரைக்கும் தான் வார்த்தைகள்லாம் அழகாக ஆசையாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிங்கமாக தான் விழும். உங்களை அட்ராக்ட் பண்ணி உங்களை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் மேலே சலிப்பு தட்டி போச்சுன்னா அவங்களோட ஜாப் இன்னொருத்தரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு போயிடுவாங்க. அப்போ உங்களுக்கு அப்படியே வலி பொங்கும். அதை போய் நீங்கள் கேட்கவே முடியாது. அப்படியே நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாலும் என்ன சொல்லுவாங்க? நீ ஆல்ரெடி கணவனையோ மனைவியோ ஏமாத்திட்டு தானே என்கிட்ட வந்த, இப்போ என்ன பத்தினி வேஷம் போடுற அப்படின்வாங்க. இல்லை நல்லவ மாதிரி நடிக்கிற அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அசிங்கப்படுத்துவாங்க. தெரிஞ்சே ஒரு தவறு பண்ணுறது அப்படிங்கிறது தேவையில்லாத பயம். அதுக்கப்புறம் குற்ற உணர்ச்சி, மனசாட்சின்னு ஒன்று இருந்தால். பொதுவாக இந்த கணவன் மனைவி பேசுகிறோன்னா கூட முரசுகள் வலிக்கவே வலிக்காது. இந்த மாதிரி ஆளுங்க, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கள பேசலைன்னா அப்படியே உலகமே வெடிச்சு போயிடும். ஸோ தேவையில்லாத மனவலி, மன உளைச்சல், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சுய மரியாதையை இறப்பீங்க. அண்ட் தென் அசிங்கப்படுவீங்க. இவ்வளோ அசிங்கங்களையும் கடந்து நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசிங்கமான செயலை செய்வேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா போங்க போய் அசிங்கப்படுங்க. யார் வேணான்னா